அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனுடைய கண்டினியூட்டி இது நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கலைவாணி சரவணன்றவங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 2.4ல் 11th மேக்ஸில் 6th சம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்னும்போது ஒரு ரூட் பாசிட்டிவ்னா இன்னொரு ரூட் வந்து நமக்கு நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ax² + bx + c = 0 அப்படின்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இதை வந்து ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம சம் எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எடுப்போம். அதே மாதிரி ப்ராடக்ட் எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுப்போம். இதை வந்து நம்ம -b/a அப்படின்னு எடுத்துப்போம். இதை வந்து நம்ம c/a அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ஆஃப் த அதர்னால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஆல்ஃபாவை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. பீட்டாவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெகட்டிவ் ஆஃப் த அதர்ன்னு சொல்லும்போது இது ப்ளஸ் ஆல்ஃபானா இது மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டிவிஷனில் நெகட்டிவ் ஆஃப் த அதர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகிறோம். ஒரு ரூட்டு பாசிட்டிவ்னா இன்னொரு ரூட்டு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதோட சம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நமக்கு ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா தான் வரும், ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா. அப்போ வந்து இது வந்து 0 ஆகிடும் நமக்கு. இப்போ இந்த 0வை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம்னா அந்த -b/a அதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த a வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு டிவைடில் இருந்து மல்டிப்ளை ஆகுது. அப்போ a × 0 0 தான் -b ஆர் b = 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையே நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட்னு சொல்லும்போது நம்ம ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபா தான் எடுத்திருக்கோம், பீட்டாவுக்கு மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா -α² வரும். இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா c/aக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா த்ரைஸ் த அதர்னு கொடுத்துருக்காங்க. த்ரைஸ் அப்படின்னா 3 மடங்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. பீட்டாவுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய 3 மடங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆல்ஃபா கூட 3யை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் பார்க்க போகிறோம். சம் அப்படின்றது என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாக்கு பதில் ஆல்ஃபா தான், பீட்டாக்கு பதில் நம்ம 3 ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 4 ஆல்ஃபா அப்படின்னு வரும், ஈக்குவல் டு -b/a. ஸோ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா மட்டும் இங்கே இருக்கட்டும், -b/ இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வர சொல்ல டிவைடில் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இப்போ வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபா தான், இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 ஆல்ஃபா. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது 3 α² வரும். இதை எதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா c/aக்கு பண்ணுவோம். இப்போ α² இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வரும்பொழுது டிவைடில் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும் -b/4a. இதை என்ன செய்ய போகிறோம், இங்கே கொடுக்க போகிறோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக -b/4a அப்படின்னு கொடுக்க போகிறோம். அப்போது α² = c/3aக்கு பதிலாக ஆல்ஃபாவோட வேல்யூ -b/4a இது நம்ம கொடுக்குறோம் = c/3a. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மைனஸ் போயிடும். b², 4² வேல்யூ 16, a² = c/3a. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு a இதில் இருக்கிற ஒரு a இந்த a நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன ரிமைனிங் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா b²/16a = c/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற 3 அந்த பக்கம் போயிடும். இப்போ 3b² = இந்த 16a இந்த பக்கம் போயிடும், 16ac. இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர்ன்னு குடுத்துருக்காங்க. ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லும்போது 1 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். இப்போ நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ஃபான்னா ரெசிப்ரோக்கல்னா 1 ஆல்ஃபா. இப்போ இதுக்கு நம்ம சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு குடுப்போம். ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபா தான். பீட்டாவோட வேல்யூ வந்து 1 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ இதோட நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபா தான். பீட்டாவோட வேல்யூ 1 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு வரும். இந்த ஏ இங்கே போயிடும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 7th சம் பார்க்கலாம். இதில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆல்ஃபா பீட்டா 2 ரூட்டு கொடுக்கணும். ஆனால் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா அப்படி தான் வரும். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் த செகண்ட் ஈக்குவேஷன் அஸ் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ப்ளஸ் எஃப்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் minus ax plus b is equal to 0. இதை first equation எடுத்துக்கலாம். x square minus ex plus f is equal to 0. இதை வந்து second equation அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So first equation இப்போ எடுத்துப்போம். x square minus ax plus b is equal to 0. இதில் a ஓட value 1, b ஓட value minus a, c ஓட value வந்து b. இப்போ இதில் sum கண்டுபிடிக்கலாம். sum பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து மைனஸ் பி பை ஏ. அப்போது வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ பை 1. அப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு ஏன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ சியோட வேல்யூ வந்து பி, ஏவோட வேல்யூ 1. அப்போது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 4ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் இ, சியோட வேல்யூ வந்து எஃப்னு நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிஷனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா தான் எடுத்துக்கணும், பீட்டானாலும் நம்ம ஆல்ஃபா தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கு சம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது வந்து 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் இ பை 1. இப்போது இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இ. இதை வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ சம் கண்டுபிடிச்சோம். இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இங்கே ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஏன் எடுக்கணும் தெரியுது இல்லைங்களா? ஆல்ஃபா பீட்டா மாதிரி தான். இங்கே ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்ததால இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரெண்டுமே ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ எஃப், ஏவோட வேல்யூ 1. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப். இதை வந்து நம்ம சிக்ஸ்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இ. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபாவை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இயை ஏ கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ஆல்ஃபா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஇ நமக்கு வரும். ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எஃப். எப்படின்னா சிக்ஸ்த் ஈக்குவேஷன் படி. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் படி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 2எஃப்னு போட்டுக்கோங்க. ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக பின்னு போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு ஏஇ. இதில் 2 நம்ம காமனாக எடுத்தோம்னா எஃப் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. அப்போ அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்ன மாதிரி நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஃப் ப்ளஸ் பி அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ 8th சம்மில் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது.
இப்போ இதனுடைய ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3, சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1. இப்போ del is equal to b square minus 4ac, பியோட வேல்யூ 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ -1 இன்ட்டு 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போது 9 + 4 நமக்கு ஆன்சர் வந்து 13. அதாவது டெல்லோட வேல்யூ 13. அப்போ டெல் பார்த்திங்கன்னா நமக்கு greater than 0. del வேல்யூ greater than 0 இருந்ததுன்னா அந்த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ நமக்கு -1, சியோட வேல்யூ -2. del is equal to b square minus 4ac, பியோட வேல்யூ -1 the whole square minus 4 into -2. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 + 4 4s are 16, 16 2s are 32. அப்போ நமக்கு டெல்லோட வேல்யூ 33. ஸோ டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா greater than 0, சேம் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சி டேர்ம் கிடையாது, அதனால் 0 வச்சுக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 0. சேம் del is equal to b square minus 4ac நம்ம கொடுக்குறோம். பியோட வேல்யூ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 9, சியோட வேல்யூ 0. இங்கே 0 இருக்கிறதால இந்த என்டையர் டேர்மே நமக்கு 0 ஆகிடும். அப்போ நமக்கு 25, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 மட்டும் தான் வரும். அப்போது del வந்து greater than 0. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். இப்போ நம்ம 9th சம் போக போகிறோம். 9th சம்மில் பார்த்தீங்கன்னா இதே b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் இல்லாமலேயே நம்ம இந்த ஃபார்முலா வச்சு அந்த எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, 2 பிளேசஸில் எப்படி இன்டர்செக்ட் ஆகுது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ b ஸ்கொயர் மைனஸ் 4ac-யோட நமக்கு கிரேட்டர் தென்னாக இருந்தால் நான் என்ன ரூல் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இன் 2 places. இப்போ ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இட் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஒன்லி 1 பாயிண்ட். இது வந்து லெஸ் தென் 0 வந்ததுன்னா டஸ் நாட் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுதான் வந்து ரூல். நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணி வர்ற ஆன்சர் கிரேட்டர் தென்னாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ஈக்குவல் டுவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும், லெஸ் தென்னாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் இதில் ஏ வேல்யூ வந்து 1, பி வேல்யூ வந்து 1, சி வேல்யூ வந்து நமக்கு 2. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ நம்ம பியோட வேல்யூ எடுத்து எழுதிருக்கணும் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா 1 - 8. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -7 வரும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா -7ன்றது லெஸ் தேன் 0. ஸோ நம்ம வந்து இந்த இன்ஃபரன்ஸ் எடுத்து எழுதணும். இஸ் டஸ் நாட் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ வந்து -7. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கொடுத்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அப்போ -3 the whole square minus 4 into 1 into -7, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து 9 + 7 4s are 28. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37. 37 அப்படின்றது பார்த்தீங்கன்னா greater than 0. அப்போ நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இன் 2 places அப்படின்ற இன்ஃபரன்ஸை நம்ம லாஸ்ட்டில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதில் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 9. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பியோட வேல்யூ 6 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 9. இப்போ 36, 4 9s are 36. அப்போ வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. 0 வந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ன்னா அப்போ நம்ம இன்ஃபரன்ஸ் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் at only 1 point. நம்ம லாஸ்ட் 10th சம் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 இருக்குங்க இல்லைங்களா, இதில் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது இந்த முன்னாடி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட்
coefficient of x by 2. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2/2 5x ப்ளஸ் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே நம்ம கொஞ்சம் செப்பரேட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 இந்த எக்ஸை செப்பரேட் பண்ணலாம். ஸோ 2x இன்ட்டு 5/2. இங்கே இந்த மாதிரி எழுதணும்னா அப்போ நம்ம ஆட் பண்ணணும், ஒரு மைனஸ் பண்ணணும். ஸோ 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது இல்லைங்களா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பியோட வேல்யூ 5/2ன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி இது வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு போனால் 25/4 ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எல்சிஎம் எடுத்தால் -25 ப்ளஸ் 16 4 4s are 16/4ன்னு வரும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 9/4. இந்த 9/4 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ஆக்க போகிறோம். எப்படி ஸ்கொயர் ஆக்க போகிறோம்னா 3² 2² அப்படின்னு நமக்கு ஆக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3² வேல்யூ 9, 2² வேல்யூ வந்து நமக்கு 4. இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபுல்லாக எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்மில் நமக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.